கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் ஒன்னர வச்சபடி புன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா. மாரியம் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் சூப்பர். சரி ஆடி போய் ஆவணி வந்துச்சா, ஆவணி போய் புரட்டாசி வந்துச்சா, இப்ப என்ன வந்து சாமி இப்படி எல்லாரும் கூடி உட்கார்ந்துருக்காங்க. ஆத்தா எல்லாரும் கிட்ட குறி கேட்கலாம் வந்திருக்காங்க. என் ஆசீர்வாதமும் புரியும் உங்களுக்கு என்னைக்கு உண்டு. எல்லாரும் வரிசையா வந்து கேளுங்க. ஒவ்வொரு கேளுங்கப்பா. எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காரு. தம்பி நீ வந்த விஷயத்தை சொல்லு. ஏய் 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 சத்தம் போடா. எப்பா ஆத்தா கோபப்படா. ஏய் என்னை ரீசார்ஜ் ஏத்துங்கப்பா. கெமிஸ்ட்ரி லேபிலே கேவலமாய் திட்டினாங்களம்மா அம்மா. பிசிக்ஸ் லேபிலே பிச்சைக்காரனை அடிச்சாங்களம்மா அம்மா. கம்ப்யூட்டர் லேபிலே கம்பெடுத்து விரட்டினாங்களம்மா அம்மா. மெக்கானிக்கல் லேபிலே மக்கு மக்கு என கொட்டினாங்களம்மா அம்மா. ட்ரிபிள் இ லேபிலே கேவலமாய் துப்பினாங்களம்மா அம்மா. ஈசி லேபிலே ஈஸியா அடித்தாங்களம்மா அம்மா 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 அம்மா. அப்படி தண்டை அடிப்பாங்க, அதெல்லாம் வெளியே வா சொல்றதே. சரி தம்பி நீ வா, நீ வந்த விஷயத்த சொல்லுப்பா. ஆத்தா நான் காலைல எழுந்திரிச்சு வேகமா குளிச்சுட்டு கார் எடுக்கிறேன். காரு பஞ்சரா இருக்கு. சரி பஸ்ல நானும் போக பஸ்ல போய் உட்கார்றேன். டிக்கெட் கேட்கறாங்க. சரி பின்னாடி இருமா இருமா, என்னப்பா வந்த விஷயத்த சொன்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்தா நீ தானே வந்த விஷயத்த சொன்ன. அதான் வந்து வந்த விஷயம்னா நீ வந்த விஷயம் இல்லடா, இங்க எதுக்கு வந்திருக்க அத சொல்லு. ஆத்தா உங்ககிட்ட குறியேட்டு போலான்னு வந்தேன். சரி கேளு. சரி தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஆயிடுச்சு ஆத்தா. பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கியா? ஐயோ தம்பி பொண்டாட்டி நான் எப்படி ஆத்தா கூட்டி வரேன்? பூதேவி நான் கேட்டது ஓ பொண்டாட்டியோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன்டா. என்ன ஆத்தாவே கன்ஃபியூஷன் பண்றாங்க. நீ வந்ததை ஸ்ட்ரைட்டா கேளுடா. அப்பா ஆத்தா நான் அப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன வீடு ஏதோ சின்ன வீடுல கீழே இருக்க வீடு ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய வீடு மட்டும் மேல இருக்க வீடு மட்டும் என்னால கட்டவே முடியல. இடிஞ்சு விழுந்து. அதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லணும். ரீசார்ஜ் ஏற்றா. கீழ் வீடா கட்டிடுற, மேல் வீடு கட்ட முடியல. ஆமா ஆத்தா. அடுத்த வாட்டி வீடு கட்டும் போது ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு முதல்ல மேல் வீட கட்டி விடுப்பா ஆத்தா. அப்புறம் கீழ் வீட கட்டிக்கலாம் போடாடே. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, உனக்கு எந்த வீடு பிடிக்கும் பார்த்து சொல்றேன். இருக்க சாந்தி வீடு தான் பிடிக்கும் ஆத்தா. அது ரொம்ப முக்கியம். வாமா வா 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 வா. உனக்கு என்னமா வேணும் சொல்லுமா. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏய் ஏய் சொல்லுமா சொல்லுமா. ஆத்தா என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டான் ஆத்தா. கோலவீரியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரமாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கன்னியம்மா எங்க கன்னியம்மா கோமக்கோதைய அன்னைய சோதைய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சௌராபதிர்பாட்சி சுந்தர நீலியே. போதும் ஸ்கிரிப்ட் இருக்கிறதே 5 நிமிஷம் தான். இங்க வாடா, இங்க வாமா. சரி உனக்கு என்ன குறைன்னு மட்டும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆத்தா என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டா ஆத்தா. நீதான் ஆத்தா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆத்தா. கவலையே படாத, வெத்தலையில மைய போட்டு கண்டுபிடிச்சிருவோம். உனக்கு ஏதாவது உன் புருஷனுக்கு அங்க அடையாளம் இருந்து ஏதாவது சொல்லுமா. ஆத்தா பூரி கட்டையால அடிச்சு நெத்தியில ஒரு தழும்பு இருக்கா ஆத்தா. அப்புறம் தோசை கரண்டியால அடிச்சு முதுகுல ஒரு தழும்பு இருக்கா ஆத்தா. ஐயோ அப்புறம் என்ன அம்மிக்கல்ல காலை போட்டு கால் விரல் வீங்கி இருக்குமா. ஆத்தா எப்படி ஆத்தா சரியா சொன்ன. இனி வரவே மாட்டான். உன் கூட அவன் இத்தனை வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். அடி பாவி. சிங்கின மணி விரட்டி விட்டாலே குந்தானி. அடுத்த யாருப்பா வேகமா கேளுங்கப்பா. ஸ்கிரிப்டுக்கு இருக்கிறது 5 நிமிஷம் தான்ப்பா. ஆத்தா என் கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும். நான் எப்ப வரது? அப்பா உன் கஷ்டத்தை விளாவரியா என்ன சொல்லணும் அவ்வளவுதானே. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்து வாப்பா. சனிக்கிழமையா? ஆத்தா சனிக்கிழமை மட்டும் வேணாம் ஆத்தா. ஏப்பா சனிக்கிழமை உனக்கு என்ன இருப்பா சனிக்கிழமை உனக்கு ஏதோ பெரிய கண்டம்னு சொல்றாங்களே. என்னப்பா உனக்கு கண்டம்? ஆத்தா காலேஜ் எல்லாமே சனிக்கிழமையே தான் வைக்கிறாங்க. ஏன் கல்ச்சுரல்ஸ் கூட சனிக்கிழமை தான் ஆத்தா. ஏய்
அந்த சனிக்கிழமை காலேஜ் வைக்கப்படாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஆத்தாக்கு ரைட்ஸ் இல்லடா. எல்லாம் எதிரில் இருக்கிறவர் பார்த்துக்குவாரு. நீ எல்லா நாளும் காலேஜுக்கு வா. அடுத்து யாராவது வாங்கப்பா. பாகிஸ்தான்காரன் ஆத்தா. நல்லா இருந்துக்க. நாங்க ஏன் ஆத்தா வேர்ல்டு கப்ல ஜெயிக்கவே மாட்டோம்? முதல்ல மைக்க வாங்கிட்டு வச்சு பேசுறா. வாயில தான் வச்சு பேசுறேன். சரி சொல்லு. ஆத்தா நான் பாகிஸ்தான்காரன் ஆத்தா. ஏன் ஆத்தா நாங்க வேர்ல்டு கப்ல ஜெயிக்கவே மாட்டோம்? அப்பா வேப்பெண்ண விளக்கெண்ண கடலெண்ண பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன? ஆத்தா நீ எப்படி சொல்லாமா ஆத்தா? முதல்ல பிள்ளைகளை கொள்றதை விட்டு எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைங்கப்பா. தானா ஆத்தா உங்க பின்னாடி வருவேன். அடுத்தாலே ஆத்தா ஃபேஸ்புக்ல என்னதான் போட்டோ போட்டாலும் என்னதான் எடிட் பண்ணி போட்டாலும் லைக்ஸே போட மாட்டேங்கிறாங்க ஆத்தா. என்னதான் பண்றது? ஏன் ஆத்தா உங்க மூஞ்சோட மூஞ்சி அவ்வளோ மட்டமாக்குது? இது ஒரு விதமான வெளிப்படையான பேச்சு. ஆனா இருந்தாலும் இதை ஓப்பனா சொல்லக்கூடாது. வாங்குற சம்பளம் இங்கே வேலை பார்க்கறது அங்கேயா? பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் எங்கேயாவது ஒரு கோயிலில் பழி கொடுக்கத்தான் போறேன். தொலைஞ்சு போ. ஃபேஸ்புக்கில் லைக்கே விழுக மாட்டேங்குதா? அப்பா மனங்கிழங்கி வந்திருக்க ஆத்தாட்ட. ஃபேஸ்புக்கில் லைக்கே விழுகாதுன்னு இவ்வளவு மனக்கலக்கத்தோட சொல்ற. அதுக்கு ஒரே வழிதாப்பா இருக்கு. நீ பொம்பளை பிள்ளையாதாப்பா பிறந்திருக்கணும் லைக்ஸ் விழுகணும். மகாதேவகி இல்ல அது நான் இல்ல. என்ன யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது நான் இல்ல. அடுத்தாள் வாயா. அடுத்தாள் வாயா. ஆத்தா கொஞ்ச நாள் வரைக்கும் நான் ரொம்ப பணக்காரனா இருந்தேன். இப்ப ஏழை ஆயிட்டேன். அதனால கடனாளை ஆயிட்டேன். தூக்கம் கெட்டு நிம்மதி கெட்டு இப்ப கண்ணு கூட தெரிய மாட்டேதாத்தா. அதுக்கு பில்லி சூனியமான்னு பார்த்து சொல்லுங்க ஆத்தா. அது பில்லி சூனியம் இல்லப்பா, பில்லி சூனியம். ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியா? ஆமாத்தா ஆமாத்தா. எப்படித்தான் கரெக்டா சொல்றீங்க? அது ஒண்ணும்ல. அந்த பொண்ணுக்கு KFCல வாங்கி கொடுத்து அழகு பார்த்துருப்ப. நீ ஒல்லியாயிருப்ப. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் அந்த பொண்ணோட நைட்டெல்லாம் உட்காந்து கடலை போட்டிருப்பேன். இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணப்பா. கண்ணும் ஃபியூஸா போச்சு. இனி இந்த வாழ்க்கையில இதுக்கு பலனே கிடையாதுப்பா. டே ஆம்பளை பசங்களா, டே யாராவது கலாய்ச்சிங்க. ஆத்தாவை கலாய்ச்சா ரத்தங்க தாத்தா சாவிங்க. டே நீ என்ன பண்ற? ஆம்பளையா பிறந்தாவே அதாப்பா விதி. இனிமே உனக்கு லவ் பண்ணாம இரு. நல்லபடியா போய் இன்ஜினியரிங் படி. ஓப்பா ஓப்பா. ஆத்தா இது வரைக்கும் 6 அரியர் வச்சிருக்க. 7வது அரியர் வைக்காம இருக்கிறது நீ தான் ஆத்தா வழி சொல்லணும். இருப்பா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிடுறேன் டக்குன்னு. ராமராஜன் நடிச்ச படம் வில்லுப்பாட்டுக்காரே. எங்க வீட்டுக்காரன் சேத்தா. ராமராஜன் நடிச்ச படம் வில்லுப்பாட்டுக்காரே. அதை பார்த்து சேத்தா எங்க வீட்டுக்காரே. சரி நீ சொல்லுவா. உனக்கு என்ன பாக்குற? ஆத்தா நான் இது வரைக்கும் 6 அரியர் வச்சிருக்கேன். 7வது அரியர் வைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லாத்தா. இன்ஜினியரிங் படிக்கிறியாப்பா? இன்ஜினியரிங் படிக்கிறியாப்பா? ஆமாப்பா ஆமாத்தா. சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். உன் ஆல் டிக்கெட் நம்பர் என்னப்பா? 27 29. போதும் நிப்பாட்டு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு முந்திர நம்பர் விமலா உட்காந்துருப்பாளே, அவளை பார்த்து காப்பி அடிச்சதா இந்நேரம் பாஸ் ஆயிருப்பியப்பா. ஆத்தா இப்பெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் தான் ஆத்தா உட்கார வைக்கிறாங்க. அதுவும் வேற டிபார்ட்மெண்டா போட்டு உட்கார வைக்கிறாங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட அரியரை கிளியர் பண்ற வழியே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் பாருங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பிள்ளைல உட்கார வைக்காம எங்க டிபார்ட்மெண்ட் பிள்ளைலாம் முன்னாடி உட்கார வைங்க. சரி பின்னாடி உட்காந்துருக்க கமலா. அதுவும் வேற டிபார்ட்மெண்ட் தான். அதுவும் வேற டிபார்ட்மெண்ட் தானா? இனி வேற வழி இல்லப்பா. இனி ஒருத்தனை நம்பிதாப்பா. இனி ஒருத்தனை தாப்பா நம்பணும்.